வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற ஊர் ஆன்மீகமும் வரலாறும் நிறைந்த ஒரு புனிதமான இடம் சீர்காழி. இந்த ஊருக்கு பிரம்மபுரம், வேணுபுரம், தோணிபுரம்னு 12 பெயர்கள் இருக்கு. ஆனா இதுக்கு ஏன் பிரம்மபுரம் அப்படின்ற பெயர் வந்துச்சு? லெட்ஸ் டைவ் இன்டு தி ஹிஸ்டரி. இந்த கதை ஆரம்பிக்கிறது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி. அதாவது மகா பிரளயம் நடந்தப்போ உலகம் முழுக்க நீரால் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு காலம் அது. பிரபஞ்சமே அழிய போகுதோ அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருந்தது. லார்ட் பிரம்மா தி கிரியேட்டர் ரொம்ப கவலையானார். உலகமே அழிஞ்சிட்டா என்ன பண்றது? வேதங்களையும் படைப்புக்கான ரகசியங்களையும் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சார். அப்போ பிரம்மா சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சார். லோர் சிவாவை நோக்கி கடுமையா தவம் இருந்தார். அவரோட பக்திய மெச்சிய சிவன் ஒரு பெரிய தோணி, அதாவது போட் உருவத்துல தோன்றினாரு. அந்த படகுல பிரம்மா, கலைமகள் மற்றும் 4 வேதங்களையும் ஏத்திக்கிட்டு பிரளய வெள்ளத்துல மிதந்து வந்தாரு. அப்போ இந்த உலகம் முழுக்க தண்ணில மூழ்கி இருந்தாலும் ஒரு இடம் மட்டும் தண்ணிக்கு மேல கம்பீரமா தெரிஞ்சது. அதுதான் இந்த சீர்காழி. அந்த படகு வந்து நின்ன இடம் தான் இன்னைக்கு நாம பாக்குற தோணியப்பர் சன்னதி. பிரம்மா சிவனை இந்த இடத்துல பூஜை செஞ்சு வழிபட்டதாலையும் படைப்புக்கான சக்திய, அதாவது எனர்ஜி ஆஃப் கிரியேஷன் இங்க இருந்து திரும்ப பெற்றதாலையும் இந்த ஊருக்கு பிரம்மபுரம் அப்படின்ற பெயர் வந்தது. ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குல்ல? பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் இங்க மூலவரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க சிவபெருமான் 3 நிலைகள்ல அருள் பாலிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கீழ்த்தளத்துல பிரம்மபுரீஸ்வரர், செகண்ட் மத்திய தளத்துல தோணியில இருக்கிற தோணியப்பர், தேர்ட் மேல் தளத்துல சட்டை அணிந்த கோலத்துல சட்டநாதர். இந்த கோவில்ல மட்டும்தான் நீங்க லார்ட் சிவாவை 3 வித்தியாசமான ஃபார்ம்ஸ்ல பார்க்க முடியும். பிரம்மபுரம்னு பெயர் வந்ததுக்கு இதுதான் காரணம். இதே இடத்துல தான் ஞானசம்பந்தர் அம்பாள் கிட்ட ஞானப்பால் குடிச்சாரு. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க சீர்காழி போகும்போது இந்த பிரம்மா வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரரை தரிசிக்க மறந்துடாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான வரலாற்று கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.